ஹலோ அங்கிள் நைசன் பேசுகிறேன். ஈசா நீ எங்கே இருக்க? அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் இருக்கேன், நீ வீட்டுக்கு வா. அங்கிள் அவசரமாக பணம் வேணும். சரி வா, வந்து வாங்கிக்க. இல்லை அங்கிள் நாங்கள் வரமாட்டேன். சரி நான் சொல்கிற இடத்துக்கு வா, பணத்தை கொண்டு வந்து தர்றேன். நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க. தம்பி தம்பி, அவசரமா பேசணும்னு போனை கேட்டா கொடுத்தேன். போனை கூட வச்சுக்கடா, வேமா வா, எனக்கு அவசரமா இருக்குல்ல. டேய் வாடா. தேங்க்ஸ் சார். ஆ? நன்றின்னு சொன்னேன். டேய் டேய் டேய். என்னாச்சு? வெயிட்டிங் சார். ஹலோ அங்கிள் நைசன் பேசுகிறேன். ஈசா சார் ஹீஸ் ஆன் ஃபோன் சார். கேர்ஃபுல்லாக இருங்க, விட்டுறாதீங்க. நீ சொன்ன இடத்துல நிற்கிறேன். தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கு இருக்குப்பா, நீ வந்து வாங்கிக்கோ. அங்கிள் நான் பணத்தை எடுத்துட்டேன். இது நீங்கள் கிளம்புங்க, அப்படியே அவங்களையும் கிளம்ப சொல்லுங்க. சார் நெக்ஸ்ட்டு அதான் கிளம்ப சொல்லிட்டான்ல, கிளம்புங்க. ஐயா ஐயா சாப்பிட வாங்கய்யா. ஏய் அந்த ஏசி என்னதான்டா சொல்கிறான்? என் புள்ள என்னை கிடைப்பானா மாட்டானா? எனக்கு என்னவோ இனியும் அவங்கள நம்புறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. கமிஷனர் வேணா சங்கையாவை நம்பலாம், நம்ப முடியாதுங்கய்யா. அவரும் கண்ணாடியை மாட்டிட்டு வரப்பாத்தான் தெரிகிறாரு. ஆனால் வேலைக்கு ஆகலையே. நம்ம புள்ள கிடைக்கணும்னா நாம தான் இறங்கி தேடணும். ஏண்டா அந்த எக்டே பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனே செல்லின்னு தூக்கியிருப்பானோ? அந்த பொண்ணு சாக துணிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனால அவர் பண்ணியிருக்க மாட்டாரு. ஐயா இந்த பொண்ணு பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ நான் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அப்போவே தம்பியை தூக்குறதுக்கு யாரோ ட்ரை பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது. என்னடா சொல்கிற? இல்லைங்கய்யா, ஒரு நாள் தம்பி ஃபோன் பண்ணி காரில் ஏசி கேஸ் லீக் ஆகி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிச்சு. நான் போய் சேர்றதுக்குள்ளே கண்ணாடியை உடச்சி தம்பியே வெளியில் வந்துருச்சு. மெக்கானிக்கை கேட்டதுக்கு ஏசி கேஸோட வேறு ஏதோ கெமிக்கல் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஒரு வேளை யாராவது ஏதாவது பண்ணியிருந்தா? அதுக்கு தான் ஏன் சொல்கிறேன், போலீஸ் தேடுறது தேடட்டும், நம்மளும் தேடுவோம். பாய் முத்து. ஓகே சங்கையா. சார் சைபர் கிரைம் அசோக். சார் செலியனோட ஃபோன் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி போரூர் டவரோட நெட்வொர்க் கவரேஜ்லேருந்து வேறு எங்கேயுமே போகல சார். மேபி அந்த ஃபோன் சார்ஜ் இல்லாமல் அங்கேயே சுவிச் ஆஃப் ஆயிருக்கலாம் சார். அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக தேடியாச்சா? சார் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள எல்லா இடமும் இன்ச் பை இன்ச்சாக தேடியாச்சு, எக்ஸப்ட் தேவம் சார் ப்ராப்பர்ட்டி. ஹலோ கோபால், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி போரூர் ஏரியாவில் தான் செலியன் சாரோட ஃபோன் சிக்னல் கிடச்சிருக்கு. சரி நான் பார்த்துக்கிறேன். ஏய் அண்ணே போரூர் ஏரியாவில் நமக்கு ஆகாதவன் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்து சரி ஒருத்த விடாமல் எல்லாரையும் வாட்ச் பண்ணுங்கடா. ஓகேண்ணே. ஓடாத நில்லு. என்ன பண்ண? Hey!
சின்ன பையன் பார்த்தா ரொம்ப விளையாட்டு கட்டதான் நினைப்பா. செல்லினுங்கடா. யார் சார் அது? அப்புறம் ஏன்டா ஓடுற? நீங்கள் விரட்டுனீங்க, நான் ஓடினேன். இங்கே பாரு, எனக்கு செழியன் அவங்க அப்பன் பற்றியெல்லாம் தெரியும். உண்மையை சொன்னால் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என் இடத்துல வேற ஒரு போலீஸ் இருந்திருந்தா இந்நேரம் உன்னை காலி பண்ணியிருப்பாங்க. உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். இன்னும் வந்து துப்பாக்கியாக வச்சுருக்கீங்க. இதோட ரேஞ்சே கம்மி, இப்போலாம் இதை விட அட்வான்ஸாக வந்துருச்சு. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும்? நெட்டில் எல்லாமே இருக்குது சார். RDX காமெடி செய்யலாங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக இருக்குது. கட் அவுட் விடுங்க, இப்போயே காமிக்கிறேன். இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்க. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தப்பான பையனா தெரியல. இல்லைன்னா அன்றைக்கி என் பொண்ணோட அவ்வளோ அன்பாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. நல்லா போனால் ஒரு 10 நிமிஷம் அவளோட இருந்திருப்பியா? இன்னைக்கு உன் பேரை சொல்லி அண்ணன் எங்கன்ற அளவு கேட்குறேன். எனக்கு எல்லாமே தெரியும். பெரிய புத்திசாலிடா நீ. எப்படி வர வேண்டியவன் தெரியுமா? அப்படிதான் சார் எங்கள் அப்பாவும் ஆசைப்பட்டாரு. இந்த ஊரேங்கிறதுல சார் நாங்கள் நல்லா வரணும்னு எங்கள் அப்பா அவரோட கனவையும் எங்களோட ஆசையும் சேர்ந்து சுமந்துக்கிட்டு இங்கே வந்தார். ஊரா சார் இது? எங்கள் ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா? நாங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா?